சிந்து வேறவே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிந்துக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு வந்து ஸ்னேகா வந்து சிட்டுவை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலியோட டார்ச்சர்னால சிட்டுவும் சிந்துக்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா ஸ்டார்டிங்லேருந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. சிந்து வந்து பொய்யான ஒரு பழியை வந்து சிவா மேலே போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. நானும் சிவாவும் 3 வருஷம் காதலிச்சோம். ஆனால் அது எல்லாமே மீறி இந்த சிந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவாவை கல்யாணம் பண்ணிட்டா. இப்போ வந்து சிந்து வந்து நடிச்சு தான் கல்யாணத்தை பண்ணா, அவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடுவா. அப்படி வந்து சிந்து தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிட்டா எனக்கு வந்து சிவா கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரர்கிட்ட வாக்கையும் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா பார்த்தீங்கன்னா சிட்டுவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சிட்டுவும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்து சிவா ஃபோனை வந்து நான் தான் எடுத்துகிட்டு போய் சிந்துக்கிட்ட கொடுத்தேன், அதுலேருந்து அவங்களே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் சிவாவோட முடிவில் தான் வந்து சிந்துவோட வாழ்க்கை இருக்குது. சிவா வந்து சிந்து தான் முக்கியம், சிந்து வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கு சப்போர்ட்டிவாக ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக சிந்து வந்து சிவா கூட சேர்ந்து வாழ்வாங்க. அப்படி எதுவுமே சொல்லாமல் சிவா வாயை மூடிட்டு இருந்தால் இந்த மாதிரி பஞ்சாயத்தில் கண்டிப்பாக ஸ்னேகாவுக்கு தான் சப்போர்ட்டிவாக வந்து பஞ்சாயத்து முடியும். அதனால ஸ்னேகா தான் வந்து சிவா வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால என்ன நடக்க போகுது, சிவா என்ன முடிவு சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.